அப்பா பேப்பாரமா தானே இது வேணே சரியே 7 பிள்ளைகள் அழிஞ்சவை வாயிரும் நான் சொத்தா மதிக்கிறது எங்க அன்பை தானுங்க. இதுகளில் மாங்காயை வைக்க போறோமா? இந்த சாப்பிட்டு உடைக்க போது நினைக்கிறோக்கா. இதுக்குள்ள இது இந்த ஈரல் கிடக்கு, இதையும் எடுத்து உள்ளுக்கு வைக்கிறேன்னா இந்த பேய் அலைக்கல வேப்பிலையாலே நான் ஈ அலைக்கிறேன். என்ன இல்லை இது அவர் 2019ஆம் ஆண்டு வந்து மாங்காய் தான் இந்த சாப்பாடாக இருந்தது. இங்கே மீன் தான். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களோட தமிழ் கிழவன். நேற்று குழம்பு போட்டு வந்தாங்க. உடனே அன்று இரவு போட்டுவிட்டேன் காணொலி. அன்று இரவு இல்லை, காலையில் வந்தது பின்னர் போட்டுவிட்டேன். நேற்று போட்டுறான். இன்றைக்கு இந்த காணொலி வரும். இன்றைக்கு தான் இப்போ இது செய்கிற நேரம் இந்த காணொலி வரும். இப்போ என்னென்னா சந்தை போனான், சந்தையை காட்டி சந்தை அண்டை உங்களுக்கு நான் பசலி விற்றது வேண்டிக்கொண்டு வந்தேன். மற்றது மீன் நல்ல 2000 ரூபாய் கிலோ. 2 கிலோவும் 400 கிராம் இருக்குது. அவர் 2 கிலோவு போடுறாரு. அவனே 800 கிராம் ஃப்ரீயாக 800 4000 ரூபா போடுறீங்க. சரி சரி, அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கு வாட்டி சாப்பிடுவோமா? அப்போ மீனை வேண்டி கொண்டு சந்தையால் வாரேன். இங்கே வேறுங்க 2 பேர் நிற்கிறேன். எங்கள் மனுஷியும் பராமரிடம் இவ்வேளை என்னத்துக்கு சந்தைக்கு வந்த வேண்டு தெரியல. கேட்டு பாப்பா, என்ன விஷயமா சந்தைக்கு வந்தீங்க? நான் மீன் பண்ணி போட்டேன். நல்ல கரங்கணி வேறு பெரிய மீனா இங்கே என்ன விருப்பம் தான் வேண்டி நான் கொண்டு போய் வாட்டுவான். 4 பங்கம் 100 ரூபாயா? சரி போடம்மா. இந்தா கீரை வேண்டாம். இந்த ஆரம்பரம் பொழுதுகளில் தான் தூங்கியும் ஊஞ்சல் ஆடி விளையாடி நாங்கள் அப்போ சந்தைக்கு வந்து சத்தியக்காட்டி சந்தைக்கு கண்ணுக்கண்ணி வர மீன் வேணிங்கன்னு வந்திருக்கேன். அப்போ இந்த பசலியை எந்த வேணி சொல்லி போட்டால் நீங்கள்லாம் இந்த பசலியை வேணி அந்த நீங்களே இதை தவத்தி எடுங்கன்னு சொல்லி ஏன்னா தன்னால் முடியாது, இவ்வளோ மெனக்கெட்டு செய்ய முடியாது. இதில் ஒரு சிம்பிள் பேர் செய்து போட்டு எனக்கு இந்த பெரிய கூட்டம் இருக்குது தெரியாத ஒரு தரகம் எல்லாம் வந்து செய்வாங்க. தளபதி இருக்காப்பா, இந்த இதை பிடிச்சிருக்கா எப்படி இது இருக்கா தளபதி போட்டு இதில் இருந்து. அப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இதாண்டு பசலைக்கீரை சாப்பிட்டு எத்தனையோ 40-50 வருஷம் இருக்குங்க. எத்தனை நேரம் வந்தான் இந்த எண்ணெய் மறையில் எண்ணெய் பசலையை கண்ட ஞாபகம் வந்து கொடுத்து ஒவ்வொன்று அஞ்சால் மற்ற பக்கம் திரும்ப மிஞ்சலோண்டா மைக்கை தந்துட்டு மற்ற பக்கம் திரும்ப இப்படி. அப்போ தம்பி எடுத்து தரோம். நாங்கள் பசடி மற்ற மீன் வாட்ட போகிறோம் இதன்றாங்க. அப்போ பாருங்க என்னென்னு சொன்னால் நேற்று எங்கள் சாரல் தமிழ் இதுக்கு போனாங்களே என்ன பண்ணாங்க வெள்ளவத்திலே வெள்ளா சாப்பாட்டு கடை பாருங்க. இந்த சிங்கப்பூரில் மலேசியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கடைகளும் ஒரே இதாக சேர்ந்து ஒரே மேசில் இங்கே இருந்து படுத்து சாப்பிடலாம்ன்றது. அவைகளை இனி பெரிய திருவிழா ஒன்று நடத்த போகிறேன். வெள்ளா உணவு பெரும் திருவிழா. அது இப்போ 17, 18, 16, 17, 18 வரப்போகுது. அதுக்கு நீங்கள் வேறுங்க. நான் இந்த இடையில் கதை கேட்க சொல்கிறேன். இன்றைக்கு இந்த கறிகளை வச்சுக்கிச்சு இதெல்லாம் அவையில் உள்ளுக்கு வைக்க போகிறேன். நான் மீன் தான் மாட்ட போகிறேன். வேறுங்க காணொலிக்கெல்லாம் போவோம்.
ஐயோ வாழையில் வெட்ட போகிறேன். எங்கே ராமி நல்ல வாழையில் கிடக்கு, ஈரமாக கிடக்கு. வா வா பெஞ்சல வா பாப்பா. எப்படி வாழையில ஐயா எல்லாம் உயரம் இந்த சக்திக்கு மேற்பட்ட உயரத்தில் இருக்குது. பெரிய இலை ஒன்று வெட்டினா இல்லை தானே. சரி காணும் நினைக்கிறேன். மூண்டிலையும் காணாதே, கீழே போட்டு போய் வந்து சுத்தம் பண்ணக்கூடா. பெரிய இதில் வாழை நேரம் இருந்தா இதையும் கொண்டு போ. ஏன்னா வாழை நேர் வெட்டி கொண்டு வர வேணும். எங்கே வாழை நேர்? ஆ வாழை நேர் காணும். சரி வா. சரி வாடா துளா துளா தண்ணியை இங்கே கட்டுறதுக்கு கொடி வேணுமல்லோ. சரி கொஞ்சம் மீனும் மீன் தான். என்ன சந்தையில் வாங்கி அந்த மீன் முந்தின நாள் போட்டேன் சத்தியக்காட்டு சந்தை. இது இன்றைக்கு வாங்கி அந்த மீன். இந்த உடனே பிடிச்சி உடனே இதாண்டு உடனே அறுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இங்கே கொண்டு வந்து எல்லாம் அறுத்துக்கிறது வச்சுருக்கு. எனக்கு மசாலா போட்டு நான் இந்த இதில் போட போகிறேன். இன்றைக்கே இந்த காணொளி வரும் உங்களுக்கு பாருங்க. ஊமல் பனங்கொண்டை போட்டோம். பனம்பிதை போன செப்டம்பரில் இதாண்டு கிழங்கு கண்டி கொடுத்தாங்களே. அந்த ஊமலை நிறைய கிடக்கு. ஊமல் யாரும் தேவையாண்டா சொல்லுங்க, உங்களுக்கு தரலாம். ஊமல் இந்த புகையில பாலம் போடுறவ, வேறு ஏதாவது சுண்ணாம்பு பாலம் செய்கிறவ, உங்களுக்கு தேவையாண்டால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதில் நம்பரை போடுறது. நிறைய ஊமல் கிடக்கு. கிட்டத்தட்ட 3-4 டிராக்டர் ஊமல் இருக்குது. புகைக்கு விற்று போட்டு போவோம். கொஞ்சம் காசு வருமே இல்லோ சிலவுக்கு. இந்த ஊமலை என்ன புறமன்னு சொன்னால் இன்றைக்கு பாபர்கு செய்கிறதுக்கு, பாபர்கு இங்கிலீஷ்லையும் பாபர்கு வேண்டு தானே சொல்கிறது, செய்கிறதுக்கு கீழே போட்டு சூளை எரிக்க போகிறோம். இந்த இதான் தெரியும். அதனுடையால் தம்பியை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஒரு மற்ற பொண்ணு ஒன்று உண்டு அங்கே பாருங்கண்ணா. அப்போ பார்த்தீங்களே இந்த நல்ல மாங்காய் இன்னும் பழுக்கிற பதமரையில் 2019ஆம் ஆண்டு வந்து மாங்காய் தான் இந்த சாப்பாடாக இருந்தது. இங்கே இந்த சகல இல்லைஞ்சி பால் பொங்குது. இந்த இதை பிடிக்கிறா கணியன். இன்னொரு மாங்காய் 2 மாங்காய் எடுப்போம்மா. இங்கே இருக்கு இந்தா. இந்த மாங்காய் பால் கண்ணுக்களை விழுந்தா கூடான்னு சொல்கிறவையா? இந்தா சரியா ரெடியா? இப்போ வந்து ஆடு வந்து சாப்பிடுது. அதில் வந்து ஈ கலைக்கிறேன். ஈ கலைக்கிறது எப்படி கலைக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ பேய் கலைக்கிறேன். இந்த முருங்கை என்ன இல்லை இது அப்புறம் சரி சரி அது அடிக்காங்க பாவாங்களே. என்ன இஞ்சி இந்த பேய் கலைக்கிற வேப்பில் இந்தா செல்லாம்
சரி இந்த பே கலைக்கிற வேப்பிலையாலே நான் கலைக்கிறேன் சரியோ கலைச்சி போட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குது எங்களுக்கு மீன் எல்லாம் வெட்டி நல்ல வடிவாக தண்டு வச்சுருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னால் எலுமிச்சம்பழம் 2 இன்ச்சு கணக்க எலுமிச்சம்பழம் மிளகாத்தூள் எங்கண்ட ஊர் மிளகாத்தூளா இது உப்பு தேவையான அளவு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குது இந்த மாங்காய் படம் கேட்க பார்த்தீர்கள் மாங்காய் படம் கேட்க பார்த்தியால் சரியே அந்த மாங்காயெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே மிச்ச மாங்காயும் ஜால கிடக்கு நீங்கள் இந்த சாப்பிட போறீங்களே இந்தா இங்கே பா கணியன் நீ விடு செக்கில் வடித்தா தேங்காய் நல்லெண்ணெயா ஓகே இது கட்டுக்கும் தேசிக்காய் நல்லெண்ணெயில் கரையுமோ கரையாதுனாலும் கரையாதா ஆனால் நாங்கள் கரைய வைப்போம் பூரா சாமான்களை அதை சேர்த்து வச்சு கரைப்போமா அப்படிச்சாச்சு சரியே சரி இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் விழுது இஞ்சி பூண்டு விழுதான் இனி கொஞ்சம் இங்கே பாருங்க நம்ம ஊர் மிளகாத்தூள் என்றால் நீங்கள் நான் இங்கே யாழ்ப்பாணம் சொல்லிக்கிறதுல வந்திருக்கிறேன் அப்படி என்னைக்கப்படாதுனே ஈழத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மிளகாத்தூள் தானே அதைத்தான் நம்ம ஊர் மிளகாத்தூள் மட்டக்களப்பாக இருக்கட்டும் திருக்கோணமலையாக இருக்கட்டும் அம்பரையாக இருக்கட்டும் காலியாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் கதிராமமாக இருக்கட்டும் அம்பரையாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் இந்த மிளகாத்தூள் தான் ஃபேமஸ் எல்லோரும் நம்முடைய மக்கள் தமிழர்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கணக்க வேண்டாமா சரி அதை விட கொஞ்சம் உப்பும் புளியும் வந்து நல்லா உரைக்க வேணும் சரியே இவ எல்லாத்தையும் சேர்த்து குழைக்கிறேன்னா என்ன பிரச்சனை தெரியுமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க கேளுங்க இங்கே வந்து வெயிலுக்கு எல்லாராலையும் சப்போர்ட் பண்ண முடியல ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வெயில் குளிர் மழை இந்த இயற்கையோடு ஒத்து போவேன் ஆனால் எதிர்த்து போக மாட்டேனா இயற்கை தான் என்னுடைய தெய்வங்கள் அப்போ என்ன பிரச்சனை இருந்ததுன்னா எந்த மனசுக்கு இது ஒத்து வரையில்லை கிரவுண்ட் பேர் எந்த மனசுக்கு ஒத்து வரையில இன்றைக்கு டாக்டரை கூட்டி கொண்டு போய் காட்டணும்னு சொல்லி மனுஷு கிடந்து காட்டி சொரியுது நான் சொன்னேன் சொரிஞ்சா புண் வந்துடுவேன்ட்ட அவள் எந்த சொல்லு கேட்குறீங்கள தானே அவனு சொரிஞ்சு கொண்டு தான் இருப்பேன் பாருங்க 2-3 நாள் போக தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அப்போ இப்போ பார்த்துட்டு ஒரு பவுடர் 2 வேர்க்குரு பவுடர் இருக்காமல் அதை வேண்டியது கொடுக்க போகிறேன் எனக்கும் வேர்க்குரு போட்டால் தான் ஆனால் நான் சும்மா சாடையாக இப்படி தண்டு போட்டு அது தண்டு வளவு போட்டுக்கிறேன் அதுக்கு சொரிஞ்சு கொண்டு இருக்கப்படாது நான் கவனமாக இருங்க சரி இப்போ இதுகளெல்லாம் இதாண்டு குழச்சி வச்சாச்சு இப்போ இந்த புதுமையான முறை வாட்டலுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த சேர்த்து வச்ச கலவையல் என்னென்ன விட்டேன்னு ஏய் கவனம் அது ஒன்றும் செய்யாது அங்கே ஒன்றும் இல்லையா இதுகளை போட்டு நாங்கள் பிரட்ட போகிறோம் இந்த மீன் இல்லையா இந்த கீரின வெட்டுகளில் உள்ளுக்கு விடுறீங்களா இதுக்குள்ள இது ஈரல் கிடக்கு இதையும் எடுத்து உள்ளுக்கு வைக்கிறேனா இந்த சாப்பிட்டு உழைக்க போது நினைக்கிறோக்கா வாடா அபூர்வன் வாரான் எங்கே போ நீ இவ்வளோ நாளும் மீன் சரியா எல்லாம் நல்ல கேள்வி கேட்டேன் இப்போ நான் இந்த மாங்காயை பற்றி தான் கதைக்க போகிறேன்னா இதெல்லாம் சரியாக இதாண்டுட்டோம் இல்லோ இதுக்குள்ளே இருக்கட்டும்
இப்போ இதுக்குள்ள இந்த வெட்டுகள் இருக்குது, இதுக்குள்ள இருந்த இதுகளில் மாங்காயை வைக்க போகிறோமா? சின்ன சின்ன துண்டெல்லாம் வெட்டிதாருங்க பாருங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, நான் சொத்தா மதிக்கிறது உங்க அன்பைத்தானுங்க, உங்க அன்பைத்தானுங்க. உழைக்கிற கைகளை நம்பித்தான் இந்த இருக்குதுங்க. இந்த உண்மையை சொன்னால் ஒரு சில பேருக்கு எரிச்சல் வருகுதுங்க. பாட்டாளிகளின் கூட்டாளிகளில் நானும் ஒருவருங்க, பாட்டாளிகளின் கூட்டாளிகளில் நானும் ஒருவருங்க. என் பாட்டன் தமிழை காப்பதில் நான் ஒரு டங். சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, நான் சொத்தா மதிக்கிறது எங்க அன்பைத்தானுங்க, உங்க அன்பைத்தானுங்க. மன்னிக்க வேணும், காப்பிரைட்ஸ் காரணமாக இந்த பாட்டை முழுமையாக என்னால் பாட முடியவில்லை. சொந்தக்காரர்கள் கோவித்துக் கொள்ளாதீர்கள். சரியா? நான் சொந்தம் என்று சொல்லலையே என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் என்று சொந்தக்காரர் தானா? கொஞ்சம் அங்கால போ. யார் கரையில் தூக்கி கொண்டு வர்றது? அபூர்வனமே வனம். ஏன் இந்த வாழையிலேயே வாடுறான்னு கேட்கல நீங்கள்? இது கொஞ்சம் வாடினா தான் சுற்றுறதுக்கு நல்லா இருக்கு. மைக்கெல்லாம் இருக்கு தானே? மைக் வேலை இதா? வணக்கமாக இரு தங்கச்சி. வணக்கம். எங்களுக்கு நிறைய சாப்பாடுகள் செய்து தந்தீங்க. இன்றைக்கு நாங்கள் தனிச்சு சமையல் சாப்பாடு செய்ய வலிக்கிட்டோம். சொன்னால் உங்கள்கிட்ட நிறைய பழகி இருக்கிறோம், இதான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் இருக்கிற இடம் சுழிபுரம். இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இந்த சமையலில் விருப்பம் வந்தது? சமையல் இப்போ சாப்பிட்றவ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லல, செய்ய இன்னும் ஆசையாக இருக்கும். செய்ய ஆசையாக இருக்கும் என்ன? ஓகே. அப்போ சமைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இல்லை? இந்த நெருப்பு இருக்கு பாருங்க, இல்லை நெருப்பு உங்களுக்கு இதான் நினைக்க. என்று அம்மாவுக்கு என்னென்னு சொன்னால் நெருப்புகளை ரெண்டு சமைச்சு 7 பிள்ளைகள் அழிஞ்சவை வயிறு அழிஞ்சவை. அல்லாட்டி நாங்கள் 14 பேர் இருந்திருப்போம். 14 பேர் இருந்திருப்போம் என்ன. அப்போ என்னென்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த குசுனி கட்டி கொடுத்தோம், இருந்தாலும் எப்படி நின்று கதை கேட்க எங்களுக்கு இதானது நல்ல வெக்கதாக இருக்குது. எனக்கு அந்த வெயில் வெக்கையும் பெரிய பிரச்சனையாக இருக்கே இல்லை, நனைஞ்சு விடுவுதானே. அப்போ இப்போ சமையலில் நீங்கள் சரியான ஒரு இதாக இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களோட சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். வேறு நிறைய பேருக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்குறீங்களா? 2-3 பேர் வெளிநாட்டுக்காரர் வந்திருக்கீங்க, சமைச்சு கொடுத்துருக்கீங்க. மற்றும்படி உங்களுடைய குடும்ப நிலைமை, பொருளாதார நிலைமை, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாம் கஷ்டம்தான். நானும் எனக்கு வேலைக்கு போகிறபடியால பிள்ளைகள் என்ன படிக்கிறேன்? பிள்ளைகள் 3 பேரும் படிக்கணும். என்ன படிக்கிறேன்? மூத்தவர் 10 படிக்கிறேன். 10 படிக்கிறேன். 2வது மகள் பொம்பளை பிள்ளை, அவ 6 படிக்கிறான். 3வது மகன் தம்பி, அவர் 2 படிக்கிறார். 2 படிக்கிறேன். இப்போ 10 படிக்கிறவர் நீ இப்போ ஓயில் எடுக்க போறார். வார வருஷம் ஓயில் எடுத்து அடுத்த வருஷம் ஏழுக்கு போக போறார். யூனிவர்சிட்டிக்கு போக போறாரு.
கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க படிக்கிறீங்க நல்ல படிவா படிக்கிறேன் குழப்படி தான் குழப்படி சின்ன வயசுல குழப்படி செய்யாமல் வேறு எப்போ செய்கிறது நீங்கள் சின்ன வயசுல ஒரு குழப்படியும் செய்யலையே குழப்படி நான் சின்ன வயசுல நிறைய குழப்படி அம்மா அடிக்க வராண்டா ஓடிடுவோம் அப்போ பிள்ளைகள் குழப்படி செய்கிறத பற்றி தானாதேங்க அந்த குழப்படிகள் வந்து கூடாத குழப்படியாக இருக்கப்படாது பிள்ளைகள் குழப்படி செய்கிறது ஒன்றும் தான் இல்லை ஆனால் பிள்ளைகள் நல்லபடியாக பாருங்க கூடாத குழப்படிகள் செய்யாதீங்க அதாவது கொஞ்சம் ஸ்பீட்டாக இருக்கணும் இந்த இதாக இருக்கணும் அதிரடியாக ஸ்பீட்டாக ஓடி திரிஞ்சு ஓடி அடி விளையாடணும் சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இதை குழப்படி என்று சொல்கிறது அது கூடாது பெற்றோர்களும் இதாக கவனத்தில் எடுங்க முக்கியமாக பிள்ளைகள் விளையாட வேணும் விளையாட இடம் கொடுக்கணும் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்க நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று பாரதியார் பாடியிருக்கிறார் அந்த புரட்சி கவி பாடியிருக்கிறார் ஆனபடியால் இப்போ பிள்ளைகளை விளையாட விடுறே இல்லையோ படிப்புக்கல்ல விடுங்கினேன் காலையில் படிங்க மாலையில் விளையாடுங்க நானும் ஒரு கல்வி நிலையம் வச்சிருந்தேன் நான் இங்கே அது இப்போ வேறு யாக்களை தான் ஆனால் பிள்ளைகள் எல்லாம் அங்கே நிறைய அப்போ இனி வரும் காலங்கள் 4-5 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகளெல்லாம் உழைக்க தங்கி விடுவேனே அப்போ நீங்கள் ஓய்வாயிருப்பீங்களோ இல்லை யாரும் கேட்டால் இப்படி சமையல் வேலைக்கு செய்து நேற்று முந்தினால் தான் உழைப்பாளர்கள் தினம் நடந்தது அந்த உழைப்பாளர்கள் தினத்தின் ஒரு நாள் தான் அவை நாங்கள் பெருமைப்படுத்த வேணும் பிள்ளைகள் வளர்ந்து உழைச்சாலும் கொண்டாலும் தான் வேலை செய்ய வேணும்னு விரும்புகிறான் வேலை செய்கிறது வருமானத்துக்காக மாத்திரம் இல்லை இது எங்களுடைய கடமை என்று சொல்லுங்கள் வேறு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கள் இப்போ நாங்களெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க உங்களோட சாப்பாட்டால் நாங்கள் நிறைய சந்தோஷப்பட்டோம் வேணே மனுஷனுக்கு முக்கியமாக தேவை அதில் ஒரு விஷயம் சாப்பாடு சாப்பிட்டா தான் மனுஷன் வாழலாம் சாப்பிட்டா தான் மனிதன் வேலை செய்யலாம் சாப்பிட்டா தான் எல்லாமே செய்யலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு மாத்திரம் வாழ்கிறதான வாழ்க்கையாக இருக்கப்படாதில்லோ சரியோ ஆனால் அந்த சாப்பாடுகளை எங்களுக்கு செய்திருக்கிறா ஒரு உழைப்பில் நல்ல தன்னம்பிக்கை உள்ள மயூரி தங்கச்சி எனக்கு நிறைய சாப்பாடுகள் நிறைய காணொலிகள் கூட நிறைய வந்திருக்கிறா பார்த்துருங்க தெரியுமில்லையோ அப்போ நாங்கள் இந்த முடிச்சு கொள்ளுவோம் ரொம்ப நன்றி அங்கே உள்ளுக்கு நிறைய சமையல் நடந்து முடிச்சு போட்டு போகிறோம் பசலி கீரை வச்சுட்டீங்களோ பசலையும் மற்ற என்ன வச்சுருங்க பைத்தங்காயம் உருளைக்கிழங்கு குழம்பு பைத்தங்காயம் உருளைக்கிழங்கு குழம்பு பசலையும் அதோட நாங்கள் இப்போ இந்த சோறு என்ன போட்டுறீங்க சோறு ஊர்க்குத்தரிசி இந்த பச்சரிசி சோறு போட்டு தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மறந்து போனேன் பசலி கீரையும் பச்சரிசி இதுவும் நல்ல சூப்பராக இருக்கும் என்ன சரி மறந்து போனேன் ரொம்ப நன்றி அடுத்த இன்னும் நாங்கள் இன்னொரு 10 நாள் இருக்கு அடுத்த இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம் வெங்காயம் கொஞ்சம் இதையும் இந்த மசாலாவில் போட்டு பிரட்டுவாமா சரியே மற்ற பக்கமும் போடுவான் சரி எங்க பாட்டின எல்லாத்தையும் பட்டிதான் இந்த இதை இப்படி கவுட்டு வைக்க போகிறேன் வெங்காயம் எல்லாம் கீழே போயிட்டு தான் இனி இதில் கொஞ்சம் வெங்காயம் போட போகிறேன் ஒரு வாழைக்குள்ள கொண்டு வர்றார் என்ன ஒரு இல்லை தான் இல்லை இது வாழைக்குள்ள நாங்கள் இயற்கையாக செய்வோம் கொஞ்சம் சரியோ இல்லை இல்லை இப்படி இருக்கட்டுக்கும் இப்போ இந்த இது இருக்குது எனக்கு தேவையில்லை இதை இப்போ நாங்கள் என்னென்றால் இதை இப்போ இவ்வளோத்தையும் கட்ட போகிறோம் இனி அங்கால் பக்கம் ஒரு வாழையில வச்சு கட்ட வேணுமா அப்படி பிச்சு பிச்சு தான்
வாழையில போட்டு கட்டியாச்சு. மற்றொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு பாருங்க. என்ன பிரச்சனை இல்லைங்க அப்போ இதெல்லாம் செய்து போட்டேன். அடுப்பெரிக்குது இங்கே பாருங்க. இந்த வேட்டியை இன்றைக்கு இருக்கு. அவள் அங்கே உள்ளுக்கு இருந்து சமைச்சு கொண்டு இருக்கிறா. பசலிக்கீரையும் அதுவும் இதுவும் வச்சு கொண்டு இருக்கிறா. வந்து நடக்க போது ஆக்கிது இங்கே இருக்கிறான்னு தெரியல. பார்ப்போமா நான் சரியோ எப்படியும் மாட்டுப்படுவேன். எனக்கு என்ன மாதிரி இருக்கிறது இல்லைங்க அப்போ ஒரு செல்ல கொஞ்சல் மாதிரி தான் இருக்கிறது. அதனுடைய பேஸ் எடுக்கும். நான் இஞ்சால் நிற்கிறேன்னா ஏய் இது என்னடா எரியுது இல்லை இஞ்சால் எல்லாம் பரவிடும். நடுவில் கிடந்தாலே காணும். எங்களுக்கு கொஞ்சம் இடம் தானே இது வேணே. சரிதானே? அப்போ நான் தலைப்பாடி கொண்டு செய்கிறேன்னா நான் மயிரோட்டு கொண்டு போவோம். சொன்ன நீங்கள் இல்லை நீங்கள் யார் சொன்னது? சாந்தி சுப்பிரமணியம். இப்போ கடைசியாக வந்த காணொலியில் அவங்க வண்டி தான் இந்த தலைப்பை காட்டிக்கிருக்கிறேன்னா. இது மீன் எல்லாம் மிதாண்டு குழாய்ச்சி கொஞ்சம் நேரம் மரண் பண்ணி விட்டு ஊற விட்டு வாழையில் சுற்றி வச்சிருக்கிறேன். வா எரியட்டு. இப்போ நான் என்னென்னு சொன்னால் இந்த இதில் பாபருக்கு போட்ட மீன் கரங்கண்ணி பாறை மீன். கரங்கண்ணி அவைய காட்டு கரங்கண்ணி பாறை மீன். இதை வெட்டே இல்லை. இதில் இருந்து எடுத்துகிட்டு போகிறானா? அப்பா பேப்பாரமா இதை கொண்டு வந்து உங்களுக்கு இரண்டாவதுல நிறைய விஷயம் கிடக்கிற. அப்பா அமைஞ்சதா நீ எவ்வளவு சரி இதில் வச்சிருக்கிறேன். ஓ நீங்கள் வந்துடுவாங்க. சரி அடி கரண்டி ஒன்று பார்ப்போம். கரண்டி எடு. என்ன மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்க. சூப்பராக வெந்திருக்கு. இதை எடுத்து சாப்பிடுவோமா? கருங்கண்ணி பாறை. இதுக்குள்ள என்ன எடுத்துனாங்களோ இல்லைங்க ஆப்பாம். வாங்க எல்லாம் வெந்து போச்சு. இதில் வெங்காயங்கள் எல்லாம் போட்டுறாங்க. இதில் 2 விஷயம் நடந்திருக்கு பாருங்க. எலுமிச்சம்பழி வெட்டினாங்க, மாங்காயம் விடைகளை போட்டு வெட்டினாங்க. இந்த யாழ்ப்பாணத்து தூள் இருக்குது. அது சுவையே ஒரு தனிச்சுவை. அது யாழ்ப்பாணத்துக்கு மற்றும் சொந்தமான தூள் இல்லை. அது இப்போ வாயில் வருது. இந்த வெளிநாடுகள் ஐரோப்பாவில் எல்லாம் யாழ்ப்பாணத்து தூள் ஒன்று தான் வைக்கிறாங்க. நானும் யாழ்ப்பாணம் தான், யாழ்ப்பாணம் சொல்லிவிடும். ஆனால் இந்த தூள் இதுக்கு மாத்திரம் சொந்தமானவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, வம்பாறை இந்த மாவட்டங்கள் எல்லாம் 21 மாவட்டங்களுக்கும் சொந்தமான தூள் இந்த தூள். இதன் சுவை அந்த வட இந்திய கரம் மசாலாவுக்கு சளைத்ததில்லை. இதை நீங்களும் இருக்கா செய்து பாருங்க. உங்களோட வீடுகளில் இந்த தூளில் மணி தனியாக போட்டு செய்து பாருங்க. என்ன சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பாருங்க பாருண்ணா இங்கே சூப்பர் சூப்பர். சரி சரியா? இப்போ பாருங்க, இதில் வந்து என்ன இருக்கிறேன்னு சொன்னால் கிழங்கும் பசலியும். நாங்கள் வெள்ள சந்தையில் வேண்டினோம்.
அந்த கிழங்கும் பசலியும். இதில் சண்முகையா இந்த கடையில் வேணா பைத்தங்க. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் குழைச்சி வாட்டின இது இருக்கு என்ன கருங்கண்ணி பாறை மீன் போடுங்க. இது மாங்காய். இங்க பாருங்க மீன் எடுத்து சாப்பிட போறோமா. இங்க பாரு நல்ல வடிவா வாடி இருக்கு. சாப்பிட போறோம். சூப்பராக தான் இருக்கு. ஏன்னு சொன்னா பாத்தியாரே, இது ஒரு புதிய முறை. கருங்கண்ணி பாறை வாட்டி இருக்கிறோம், கிளியில் வாட்டி இருக்கிறோம். இலங்கையில் பார்பர்கியூ, எங்கள் ஊரில் பார்பர்கியூ செய்கிறோம். மாங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு சூப்பர் லெவல், சூப்பர் லெவல். சாப்பிட ஆசையாக இருக்கா. இங்கே பார் ஆக்கள் என்ன சாப்பிடுங்கன்னு பாருங்க. எல்லாம் அவஞ்சு. அப்போ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். எல்லாரும் கையை இஞ்ச கொண்டாருங்க, இஞ்ச கொண்டாருங்க. குடியும் பைய குடி, இந்த கொண்டாட பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. முதல் முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்போ படம் பிடிச்சு கொண்டு வந்தால் எங்கள் முழுக்க மீனை சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம் இல்லை, சரி வாங்க சாப்பிடுவோம். நிப்பாட்டுவோம். மீன் முள்ளு மட்டும்தான் கிடக்கு. இந்த மீன் முடிஞ்சுதான். அதுவும் இந்த மீன் தடை இருக்கு. இன்றைக்கு சத்தியாகாடி சந்தையில ஒரு அருமையான மீன் வண்டி சாப்பிட்றோம். கருங்கண்ணி பாறையா, அது உங்கள்கிட்ட பிளான் இல்லை. நாங்கள் வாட்டி இதில் சாப்பிட்றோம். பாபருக்கு மீன் தான் பாருங்க மிச்சம் அதுதான்.